நீ நினைக்கிற உன்னை யாருமே பார்க்கல. நீ நினைக்கிற நான் செஞ்சது யாருக்கு தெரியும்? நீ நினைக்கிற நான் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு யாருக்கு அதுக்கு எனக்கு தெரியும், யார் அதை பார்த்து பதில் கொடுக்க முடியும்? இல்ல, அதெல்லாம் விவரமாய் தேவனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் தேவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழுக உபவாசம், நீ கர்த்தருக்காக காட்டின வைராக்கியம், அந்த கொஞ்ச பலன் இருந்தும் தேவனுக்காக நீ நின்று காட்டின அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசத்தை விடாதபடி இருந்த பார், அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைச்சா தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக நின்ற பார், அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ வாழ்க்கையில இறக்கப்படும் போது, என் வாழ்க்கையில நீ விழுந்து போகும்போது, ஏதோ ஒரு விஷயத்துல தடுக்கணும் போது, பிசாசு நினைச்சா உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம், உன் சொந்த பந்தங்க உன்னை பார்த்து ஏளனமாய் பார்த்திருக்கலாம். ஆனா ஆவியான ரிலாக்ஸா உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இது உன் முடிவு அல்ல, இது உன் அளவு அல்ல. உன் வாழ்க்கையில உன் புருஷன் குடிகாரனாக இருக்கலாம், அதனால உன் குடும்பத்துல எல்லா தரித்திரமும் நெருக்கமும் குறைச்சலும் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா அதை பார்த்து உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் அதை பார்த்து ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ரிலாக்ஸா உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் ஆராதிச்சுட்டு இருக்கிறப்பா, நெருக்கப்பட்ட வேளையில, குறைக்கப்பட்ட நேரத்துல நீ ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறப்பா, ரிலாக்ஸா பார்த்துட்டாருன்னா உனக்காக அவர் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. இவ்வளவு பெரிய தேவங்க லைஃப்ல இருக்கலாம், அதனால ரிலாக்ஸ் ஆயிரு. உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் இல்லையா? உன் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லையா? பிசினஸ் செய்யறதுக்கு பணம் இல்லையா? வீட்டு ரெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிரு. வரும் எல்லாம் சொல்லுங்க, வரும். கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது, நேரிடாது. லா 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 லே லா 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 லா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. ஆசையா என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நீங்க தானப்பா. ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்தார்? சார், பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அசைவாடினார் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல எப்படி இருக்குதுன்னா ராக்காஃப். என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ராக்காஃப். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ராக்காஃப். தெரிஞ்சுக்கோங்க சரியா? ராக் ஆஃப் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ரெண்டு அர்த்தம், எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு அர்த்தம். ஒன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன தெரியுமா? டு grow soft, மெதுவா அழகா வளருதான். ரெண்டாவது ரிலாக்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, ரிலாக்ஸ். ஆவியானவர் வெறுமையை பார்த்து, ஒழுங்கின்மையை பார்த்தும் ஆவியானவர் எப்படி இருந்தாரா? ரிலாக்ஸா இருங்க, ஃப்ரீயா இருங்க. சொல்லுங்க ஆமென், சத்தமா ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ரிலாக்ஸா இரு. நீ ரிலாக்ஸா இருந்தா உனக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீ பதறிக்கிட்டு இருந்தனா எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம். அதனாலதான் பைபிள் அழகா வசனம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? சத்தமா பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, கேட்கிற மாதிரி சொல்லுங்க, பதறான். இங்க உட்காந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தோம், படா கடா கடா புடா புடான்னு பயந்து சாவுறீங்க தானே? ஆமா தானே? இன்னைக்கு சொல்லுங்க, ரிலாக்ஸா. எனக்காக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் ஏன் ரிலாக்ஸா இருக்கிறார்னா, தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார்.
நிச்சயமாக இந்த பூமியானது இருக்கிற வெறுமை, ஒழுங்கின்மை மாறத்தான் போகிறது. இந்த பூமியை கர்த்தர் மகிமையாக உருவாக்கத்தான் போகிறார். அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அந்த ஒரு எண்ணங்கள் எதுக்கு ஆவியானவருக்குள் இருந்ததுனால தான் ரிலாக்ஸ் அசைவாடிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், இது என் அளவு அல்ல, இது என் முடிவு அல்ல. தேவன் எங்களை மகிமையாய் வைக்க போகிறார். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லலாமா? நல்ல இன்னும் கூட முழு இந்த ஒழுங்கின்மை என் வாழ்க்கையில இனி இருக்க போவது இல்லை. என்னை கர்த்தர் ரிலாக்ஸா வைத்து, எந்த கண்கள் வெறுமையை பார்த்துச்சோ, எந்த கண்கள் ஒழுங்கின்மையை பார்த்துச்சோ, என் ஆண்டவர் இனி வரும் நாட்களில் என் வனாந்தரங்கள் எல்லாவற்றையும், என்னுடைய கோணலான பாதைகள் எல்லாவற்றையும், என்னுடைய கடுமுறான பாதைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மகிமையாய் மாற பண்ணுவார். என்னை கர்த்தர் இன்னைக்கு ரிலாக்ஸா ஒரு இலை பாறுதலின் அபிஷேகத்தை கொடுத்து, இலை பாறுதலின் ஆவியை உனக்கு கொடுத்து, உன்னை கர்த்தர் எழும்ப செய்யட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கை தட்டி, ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா, நீ அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே இன்னைக்கு அந்த ரிலாக்ஸ் என் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை பொல்லாப்பு நேரிடாது. Glory. La 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 la. உன்னதமான கர்த்தரையே. Glory. நல்லா உன்னதமான அடைக்கலமான ஆண்டவரை அடைக்கலமான ஆண்டவரை லல வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. Glory. நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. சொல்லுங்க. சாத்தான் வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு. கொஞ்சம் ஃப்ரீ. அன்றாட கம்பெனி கொடுக்குற யாரும் இல்லையா இங்க? கொஞ்சம் கம்பெனி கொடுக்குற யூத்ஸ்லாம் இருக்கீங்களா? பசங்களா யாரையும் பார்க்காதடா, நம்ம ஆண்டவர் உயர்த்துவோம். ஆமே, பரவாயில்லையே. ரெடி வேற பண்றீங்களா? ஓகே, ரெடியா? 1 2 3 4. நல்லா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகன். பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க எல்லாம் மேல வாங்க, இங்க வந்துருங்க. Glory. நல்லா நல்லா நல்லா. வாதை நல்லா லாலா நேரிடாது. Glory. La 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 la
Hold on. இந்த பாட்டு ஹிந்தில தெரியுமா? ஹிந்தில தெரியுமா? ஹிந்தில தெரியாது. தெரியுமா? சும்மா அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் புனேலாம் போனேன்னா அந்த சைட் போனோன்னா அந்த சாங்கை பாடுவோம். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். சும்மா கற்றுக்கலாமா? எங்க கற்றுக்கலாமாங்க? அதுக்கு கன்னடத்தில் எப்படிங்க கேட்பீங்க? சொல்லிதாங்க பிரதர். கல்ஸ் கொல்தீரா? அப்பா சிரிப்பா பாரு முகத்தில். पल्लमा रेडिया 1 2 3 4 यीशु मसीह देता खुशी गारे में माबूसकी बैठा हुआ बना ऐसा देखो बगा शैतान यीशु मसीह देता खुशी गारे में माबूसकी कई तटी देता देखो बगा और सुत्तु सुत्ती पाडलामा देखो बागा बागा देखो हे 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 சொல்லலாமா லா 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 ஒரு சுத்து சுத்தி பாடப்பா சுத்து சுத்து நல்லா நல்லா லா 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 La 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 ஒரு ஸ்டெப் போடலாமா? ஒரு டான்ஸ் பண்ணலாமா? ரெடியா? la 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 hey உன்னதமான கர்த்தரையே அவன் அவன் உன்ன நல்லா அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் la 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 வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டம் ஆமாதானே ஆமென் வாழ்க்கை என்பது போராட்டமே ஆமென் ஆமென் ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் glory நீ எடுத்து போராடி வெற்றி பாரு வெற்றி பாரு பிரியமான லா 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 நீ எல்லாவற்றிலும் வாழ் ஹேய் ஹேய் லா 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 பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ் ஒரு சிரிச்ச முகமா ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? செழிப்பா செழிப்புனா பணத்தில் நான் சொல்லலை, உள்ள செழிச்சிச்சுன்னா வெளியே செழிப்ப. பிரதர் நீங்கள் கையே எடுக்காதீங்க பிரதர், அதுக்கு இப்படியா காடு ஆமாம் அவன் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உள்ள நீ ஹாப்பி ஆயிடுச்சு. அதான் பைபிள் சொல்லுது பிரியமானவனே உன் ஆத்துமா செழித்துச்சுன்னா. ஆத்துமா எப்படி செழிக்கும் சொல்லுங்கய்யா? ஆத்மா எப்படிங்க செழிக்கும்? சோறு தின்னா செழிக்குமா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா செழிக்குமா? ஆவி ஆத்மா எப்படி செழிக்கும்? வசனத்தால நீ நிரப்பப்பட்டு ஆவியில நீ நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில் நிரம்பி நீ துதிக்க துதிக்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு உள்ள நீ உள்ள எப்படி இருக்கிறியோ அதுதான் வெளியே வெளிப்படும். ஆமென் ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க உள்ள நிறைய சரியாக வேண்டியது இருக்கிறது. ஆமென். ஐயா நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வர்றதுனால உனக்கு அற்புதம் நடக்குமான்னு நடக்காது.
உன் ஆத்துமா அப்படியே கர்த்தருக்குள்ள நீர் ஊற்றாய் மாறிடுச்சுன்னா உன் வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா நீ ரிலாக்ஸா இருப்ப. நீ ஏன்னா உனக்காக ஒருவர் கிரியை செய்து கொண்டிருப்பார், உனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார், உனக்காக ஒருவர் வழக்காடி கொண்டிருப்பார். நம்புற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்போ என்ன பண்ணணும்னா, ஆமென், ஆமா, உள்ளான மனுஷன்ல நல்ல புது ஹாப்பியோட சந்தோஷத்தோட நீங்க மட்டும் பண்ணலாமா? இந்த கையெல்லாம் அப்படி கட்டிட்டு விட்டு நல்ல விடுதலையோட கை என்ன செய்யுங்க, ஃப்ரீயா ஆரம்பிங்க. 1 2 வாசிங்க. நீங்க மட்டும் 1 2 3 4. உன்னதமான கர்த்தர் காட்ஸ் மட்டும் ஊரை விட நல்லா சிரிச்சு ஏய் ஏய் நல்லா 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 அடைக்கலமான ஆதாயமாக்கி கொண்டா. அதை உந்த நல்லா அறிக்கை பண்ணி நம்பிக்கையோட பாடு. எனக்கு நேராது. ஆமென். லலலா 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 லலலா. ஆமென் ஆமென். லலலா. பக்கத்துல பார்த்து பாடுங்கப்பா. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க தோள் மேல போட்டு பாடுங்கப்பா. தோள் மேல போட்டு. ஆமென். எல்லாம் லலலா உன்னதமான கர்த்தரையே உன்னதமான கர்த்தர் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்ட வாதை வந்த கூடாரத்தை அணுகாது. நேரிடாது. லாலா 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 லே லாலா 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 லாலா. Amen. La 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 la. Come on. La la. என்ன பாருங்க, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பண்ணலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பெயர்ந்து போனாலும் நாமன் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் கமோன் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனா சொல்லுங்க அவர் கிருபை அவர் கிருபை அவர்
மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எல்லாரும் சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என்னும் போதுமானவர். Come on. என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், come on, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஏமா நான் அவர் கிருபைன்னு சொல்லும் போது சத்தமா ஹே சொல்லுங்க பாபு. ஹே சத்தமா சொல்லுங்க. ஹே ஆமென். அவர் கிருபை. அவர் கிருபைன்னு பாடும்போது நீங்க பாடுங்க. அவர் கிருபை பாடுங்க. ஹே அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாரும் சொல்லலாமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. உங்க கிருபைதான் என தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என நடத்துகின்ற ஆசையாய். உங்க கிருபைதான் என தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என நடத்துகின்ற கிருபையே கிருபையே மாறாத நல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்க கிருபைதான். இன்னைக்கு நினைத்து பார்க்கிறோம், உங்க கிருபையை நினைக்கிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே உட்காருங்க. எத்தனை பேர் ரிலாக்ஸா இருக்க போறீங்க வாழ்க்கையில?
இல்லை வாணும் தானே ஐயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களில் கடந்து போகலாம், எத்தனையோ பாடுகளை நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். ஆனால் ஒன்று தான், அது நடுவில் அத்திமரம் துளிர் விட்டாலும், திராட்சை செடி தன் பலனை கொடுக்காமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக இருப்பேன். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். பணம் இருக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறானா? கிடையாது. நம்ம நினைப்போம் ஒருவேளை வெறுமையாக இருக்கும்போது நம்மலாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இருந்தால் நமக்கு ஹாப்பியாக இருப்போமே நினைப்போம். ஆனால் பணத்தினாலேயோ பொருளினாலேயோ ஒரு நாள் உள்ளான மனுஷன் சந்தோஷம் வரவே வரா. உலகம் கொடுக்க ஆண்டு சொன்னார்ல, என் சமாதானத்தை நான் கொடுக்குறேன், அதை உலகம் கொடுக்கவும் முடியாது. தமிழில் தெரியாத வசனம், உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த நித்திய சந்தோஷம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஹாப்பினஸ், ரிலாக்ஸான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே? தேவ சமூகத்துக்கு வரும்போது கூட நிறைய பேர் நெருக்கமாக தானே உட்காந்துருக்கீங்க. உன் பாடுகள் தானே உன் முன்னால் வந்து நிற்குது, உபத்திரவம் தானே உன் முன்னால் நிற்குது, உன் கடன் பிரச்சனை தானே உன் முன்னால் வந்து நிற்குது, எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு பயம் தானே உன் முன்னால் வந்து நிற்குது. இன்னைக்கு ஆண்டுடைய பிரசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இளைப்பாறுதல். நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமென். ஆண்டவர் ரிலாக்ஸா என் வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ரிலாக்ஸா காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உனக்கு உன வாழ்க்கையில உன்னை உயர்த்தும்படிக்கு ரிலாக்ஸ் ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென். உன் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும்படி ஆவியானவர் ரிலாக்ஸா காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டும்படி ஆவியானவர் ரிலாக்ஸா காத்து கொண்டிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்கும்படியாக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோ. உன்னை கீழாக்காமல் மேலாக்கும்படியார், உன்னை வாழ வைக்கும்படியார். ஓ, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஒரு வார்த்தையை நிறைவேற்றும்படியார். ஓ, முந்தின நிலைமையை காட்டிலும் உன் பிந்தின நிலைமையை மேன்மையை ஆசீர்வதிக்கும்படியார் அவர் ரிலாக்ஸா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல ஒரு அனுநிமிஷம் அது கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ ரிலாக்ஸா காத்து கொண்டிருக்கிறீர், உன் கிரியை செய்யும்படியாய் உன்னை உயர்த்தும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆவியில என்ன உயர்த்துவதற்கு ரிலாக்ஸா ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ வாழ்க்கையில இறக்கப்படும் போது, என் வாழ்க்கையில நீ விழுந்து போகும்போது, ஏதோ ஒரு விஷயத்துல தடுக்கணும் போது பிசாசு நினைச்சா உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம், உன் சொந்த பந்தங்க உன்னை பார்த்து ஏளனமாய் பார்த்திருக்கலாம். ஆனா ஆவியான ரிலாக்ஸா உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இது உன் முடிவு அல்ல, இது உன் அளவு அல்ல. உன் வாழ்க்கையில உன் புருஷன் குடிகாரனாக இருக்கலாம், அதனால உன் குடும்பத்துல எல்லா தரித்திரமும் நெருக்கமும் குறைச்சலும் உன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா அதை பார்த்து உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் அதை பார்த்து ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ரிலாக்ஸா உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் ஆராதிச்சிட்டு இருக்கிறப்பா, நெருக்கப்பட்ட வேளையில குறைக்கப்பட்ட நேரத்துல ஓ நீ ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறப்பா, ரிலாக்ஸா பார்த்துட்டாருன்னா உனக்காக அவர் புதிய காரியங்களை பெரிய காரியங்களை அவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. Take it in the mighty name of Jesus. நல்ல 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 போதாது போதாது. ரைட் நா ஒரு விடுதலை பெற்றுக்கோ. இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கோ. இன்னைக்கு நீ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினல்ல, எத்தனையோ பேரை விடறி விழுந்த போது நீ அவருக்காக நின்றதானே. கொஞ்சம் பலன் தான் இருந்தது, ஆனால் மறுதலிக்காம அவருக்காக நீ நின்றபடினால உன்னை அவர் ரிலாக்ஸா காத்துட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்காக ஒரு திறந்த வாசலையே உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஊழியத்திற்காக ஏற்படுத்துவதற்காக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி take it in the mighty. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஏதோ ஒரு படிப்புலையோ ஏதோ ஒரு காரியத்திலையோ
குறைஞ்ச காரியங்களா இருக்கிறது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, அதனால நீ உடைஞ்சு போயிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு எப்படி இந்த ஜாப் கிடைக்கும், எனக்கு எப்படி இந்த உயர்வு கிடைக்கும்? இன்னைக்கு ஆவியானவர் ரிலாக்ஸா காத்திருக்கிறார். ஒன்னு இல்லனாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பார். நம்புற பிள்ளைங்க வாங்கிக்க. 5 அப்பம் 2 மீன். இப்ப புரியுது பாரு. இப்ப ஒரு வார்த்தை வந்து பாரு எனக்கு. இப்ப வந்து எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? கை உயர்த்துங்கப்பா. கை உயர்த்தி இப்போ இப்போ அதாவது நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது பிரசங்கம் பண்ண நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், இயேசு ஜனங்களை பார்த்து சீசர்களை பார்த்து சொன்னார், என் ஜனத்தை நான் என்ன செய்ய முடியல, வெறுமை அனுப்ப மனசு இல்ல, அவங்களுக்கு ஏதாவது போஜனத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது சீசர்கள்லாம் பதறிட்டானுங்க. என்ன செஞ்சிட்டானுங்க? சத்தமா எனக்கு சொல்லுங்க. ஆமா, சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்களா? பதறிட்டாங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு, இத்தனை பணத்துக்கு, ஒருவேளை இந்த பணம் இருந்தா கூட எங்க போய் நாங்க என்ன செய்யறது, வாங்குறது, இவ்வளவு பேருக்கு எப்படி நாங்க கொடுக்கிறது? ஆனா என் ஆண்டவர் ரிலாக்ஸா இருந்தார். அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் ரிலாக்ஸா காத்திருக்கிறார். டேய் என்கிட்ட வரும்டா ஒரு நேரம். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, ஆனாலும் அது 5000 புருஷர்களுக்கு மீதியான துணிக்கைகளை எடுக்கிற அளவுக்கு என்னால உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஆவியானவருக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிரு. உனக்காக அவர் பெரிய பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம். ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருக்கணும். புயலின் மத்தியிலையும் நெருக்கங்களின் மத்தியிலையும் கப்பலின் பின்னணியில அவர் நித்திரையா இருந்தார் பார். இதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஐயா படகுல போயிட்டு இருக்கிறார் இயேசு. கொந்தளிக்குது, அலை கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்றடிக்குது. அவரோ சத்தமா பேசுங்களேன் கொஞ்சம். எப்படிங்க இருக்க முடியும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் இயேசு அதனால் நித்திரையா இருந்தார். அவர் மனுஷனா தான் அந்த பூமிக்கு வந்தார். ஆனா அவருக்குள்ள இருக்கிற ரிலாக்ஸேஷனை யார் எடுக்கவே? அவர் ரிலாக்ஸா தூங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த காற்றும் இந்த கடலும் என்ன சேதப்படுத்தவே. நீங்களும் நம்புனீங்கன்னா கை தட்டி பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லு, இந்த உபத்திரவம், இந்த இழப்பு, இந்த நஷ்டங்கள், இந்த குறைச்சல்கள் என்ன ஒரு நாள் மூழ்கடிக்க முடியாது. அவர் ரிலாக்ஸா இருக்கிறார். எனக்கு தெரியும், நான் சொல்லும் போது அது எல்லாம் அடங்க போகிறது. நம்புற பிள்ளைங்க இன்னைக்கு உனக்குள்ள அந்த ஆவியானவரை பெற்றுக்கோ. சபையே, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள் உன்னை மறுபடியும் பெறகணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உனக்கு ரிலாக்ஸ் வரும். ஆமென். பதற மாட்டே. ஏன்னா ஆவியானவர் உன்னை அப்படி நிரப்பிட்டே இருப்பார். ஆமென். மாம்சம் உன்னை வேற விதமாய் உன்னை ஃபோக்கஸ் பண்ணும். மாம்சம் நெகட்டிவிட்டியா உன்னை கொண்டு வரும் லைஃப்ல. சூழ்நிலையை பார்த்து அது பேசும் மாம்சம். ஆனா ஆவியானவர் சொல்லுவார், இதையும் நான் மாற்றுவேன். ஆமென். சத்தம் ஒரு அலியில சொல்லக்கூடாதா? நான் என்னுடைய 19 வயசுல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கும்போது, இந்த சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தமே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் ஊழியக்காரன் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் என்னை உருவாக்கினவர் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். வருவான் நான் ஒரு நாள் என் பிள்ளை. ஏன்னா எங்கள் அம்மா குழந்தை 40 நாள் உண்டானவனே எங்கள் அம்மாவுடைய குடும்ப சூழ்நிலையால் என்னை அழிக்கணும் தான் எங்கள் அம்மா நிறைய காரியங்களை செஞ்சாங்களாம். கடந்த வாரம் கூட எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. எப்போவுமே அவங்களுக்கு ஜெபத்தில் தான் நான் தாங்குவேன் அவங்கள. நிறைய அற்புதங்கள் எங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்கு. ஊழியத்தின் பாதையில் நான் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய கட்டிகள் மறைந்திருக்கிறது, கேன்சர் சுகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா மொபைலில் சும்மா நோண்டாமல் இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போய் அப்போசிட்டி அலெக்ஸ் நீ போய் பாருங்கள். ஹீலிங் மிராக்கிள்ஸ்லாம் அடித்து பாருங்கள், நிறைய இருக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுவார். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க. ஆமென். அவ
அப்போ எங்கள் அம்மா கடந்த நாட்களில் அவங்களுக்கான ஜோம் பண்ணிட்டேன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அம்மா ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஹெல்த் இல்லை அம்மாவுக்கு. வயசு வயசு தான், எங்கள் அம்மாவுக்கு 58 வயசு தான் அம்மாவுக்கு. அப்போது நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அன்னைக்கு 2 நாள் முந்தி ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன். இல்லை நான் சாட்சி சொல்லுவேன், உன் இடத்துக்கு வந்து சொல்லுவேன் யான்னு சொன்னாங்க. என்னம்மான்னு கேட்டா, இல்லை எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு, உன்னை நீ குழந்தையில உண்டாகும் போதே நான் அழிக்கணும்னு நினைச்சேன், அதுதான் ஆண்டவர் சாட்சியாக சொல்ல சொன்னாரு. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறேன். ஏன்னா ரிலாக்ஸ் ஆண்டவர் காத்திருக்கிறார். என்ன தாயின் கருவிலே சத்துரு நம்மளை அழிக்கணும்னு நினைச்சான், அது முடியல. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணியிருந்தார்? ரிலாக்ஸாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் 19 வயசுல இவனை தூக்குவேன் நான். ராமன் சொல்லக்கூடாதா? 19 இயர்ஸில் நான் இவனை தூக்குவேன், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறவனா இவனை வைப்பேன். அது வரைக்கும் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவள் ஊழியத்துக்குள்ள வந்த ஒன்றுமே தெரியாது. யாரும் நம்மளை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை இறக்கிறதுக்கு வேணா ஆட்கள் இருக்கும், தூக்கிறதுக்கு ஒருத்தனை இருக்க மாட்டான். ஆமாய்யா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், உண்மைதான். சும்மா முகத்து மேலே ஈனி சிரிப்பானுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவானுங்க, இருதயம் ஃபுல்லாக கேடாக இருக்கும். என்னங்க கரெக்டு தானேங்க? நன்கத்திர வீரு ஓ இயேசுவே, நான் இன்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. நன்கத்திரவீரு ஓ இயேசுவே, நான் இன்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. சொல்லலாமா? ஹalleluya 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 ஹalleluya. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವನಾಗಿರು. நான் ಹತ್ತಿರವಿರು ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. ಹತ್ತಿರವಿ ಓ இயேசுவே, நான் ನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ದಯಾಗಿರು. ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. நான் ಹತ್ತಿರವಿರು ಓ இயேசுவே, நான் ನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. நான் ಹತ್ತಿರ நான் ನಿನ್ನನ ಬಿಟ್ಟು ಬಾಳರಾ ವಾಗಿರು. ಪ್ರತಿಶುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು, ಯಾಕ್ಯ ಹೋದ್ವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು. ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು, ನನ್ಗತ್ತಿ
தீரவீரோ ஓ இயேசுவே. நான் காத்திர ஓ இயேசுவே. கத்தலய சமயதி தாயகர் பண்ணலாமா? கத்தலய சமயதி தாய் மரணத சமயதி ஜீவனாகிரோ. கத்தலய சமயதி ಆಗಿರು ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ. ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರನು ಆಮೆನ್. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು. Come on people. தமிழ்ல பாடலாமா? தமிழ்ல பாடலாமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. ஆசையா என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நீங்க தானப்பா என் கூடவே இரும். ஓ இயேசுவே. நான் என்ன வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே. நான் வாழ முடியாது, நீங்க இல்லாமல் நான். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து கை உயர்த்தி, நீங்க இல்ல நாங்களால வாழ முடியாது ஆண்டவரே. நீர் இல்ல என்னால வாழ. ஆண்டவர் புயல் வந்தால், அலை வீசினால், கொந்தளிச்சால் கர்த்தருக்கு ரிலாக்ஸா நீ இருப்பேன். தாவீது சொல்லுகிறார்ல சங்கீதம் 23, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அது இங்கிலீஷ்ல பார்த்துருக்கீங்களா? வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை சொல்லுங்க வாங்க சுரேஷ் கம். எப்படி இருக்கும்? He maketh me lie down, கரெக்டா? In the green pastures, right? Yeah. அப்படியே ஆவியானவர் இது பொதுவாக வச்சுக்கோங்க. ஒரு வேலை நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு. ஆண்டவர் ரிலாக்ஸா இருக்கிறார். ஒன்னே ஒன்று செய், அவர் மேலே ஆண்டவரே நான் சாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே எப்படி? அப்படியே அவர் மேலே சாஞ்சிக்கும். ஒரு வசனத்தை ஒரு ப்ராக்டிக்கலாக கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, ஒரு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, எல்லாத்தையும் குறை சொல்றதுக்கு. வசனம் என்ன அழகா இருக்கு பாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை படுக்க வைத்து. ஆமென். இப்ப அந்த ஹத்திரவீரு பாட்டை பாடலாமா? ஹத்திரவீரு ஓ இயேசுவே, நான் என்ன ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆ. நான் ஹத்திரவீரு ஓ இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. ஹோல்ட் ஆன் பிரதர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவிக்கிறது தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆண்டவர் எப்படிப்பட்டவர். யாருமே உனக்கு சாயறதுக்கு இருக்க மாட்டாங்க. உன் பெட்ல சாஞ்சி, அப்பா நீங்க தான்ப்பா இது. நான்லாம் அப்படி பண்ணுவேன். ராமன் சொல்லக்கூடாதா? என்னுடைய ரூம்ல ப்ரேயர், என்னுடைய ரூம்ல சேர் ஒன்று போட்டு வச்சிருப்பேன். அதில் அப்பா நீங்க இதில் உட்கார்ந்துருக்கீங்கப்பா, அப்படியே அவர் மேலே நான் உங்க மேலே சாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே ஏன் நம்பிக்கை அது அனுபவிக்கிறேன் அந்த பிரசன்னத்தில். வேற எந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்கப்பா? ஒண்ணுமே இல்லை. நம்ம கஷ்டப்படும் போது எவனாவது நமக்கு ₹1 தருவானா சொல்லுங்க? 1000 பேர் கமெண்ட் சொல்ல வருவான், 1000 பேர் வந்த நேரம் அட்வைஸ் பண்ண வருவானுங்க. ஒருத்தனாவது வந்து ஹெல்ப் பண்ண வருவானா? வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஆண்டவர் அனுபவிக்கிறது. தேவனை அனுபவிங்க, அவர் பிரசன்னத்தை அனுபவிங்க. யாரெல்லாம் நினைக்காதவங்க கூட அவர் இருக்கிறார். புயல் அடிக்கட்டும், அப்பா நீர் இருக்கிறீர். உங்களை மிஞ்சி என்ன நடக்க போகுது? நான் உன் மேலே சாஞ்சிக்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிறேன். அப்படி ஒரு ரிலாக்ஸ் உனக்கு வரும். ஒரு சமாதானத்தை ஊற்றுவார். ஆமென். ஒரு மகிழ்ச்சி உனக்கு தருவார். அந்த பாதைகளை தாண்டி போக ஒரு பலன் உனக்கு வரும். ஆண்டவர் தான் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒன்று வச்சுக்கோங்க, ஆண்டவர் உறுதியாக பிடித்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எத்தனை பேர் அப்படி அவரை பிடித்துக்கொள்ள போறீங்க? பேர் கிறிஸ்தவனை வாழாதீங்க, பிரயோஜனமே கிடையாது. பேர் கிறிஸ்தவனா இருக்காது. ஆண்டவர் கிறிஸ்துவ அனுபவி. அவரோட உறவாடு, அவரோட அசைவாடு, அவரை பாடிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. அவன் பிரச்சனைக்கு வெளியே சொல்யூஷனை தேடுற இல்லை, அவர் சமூகத்தில் இருக்கு. அவர் சமூகத்திலே ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நீத்திய பேரின்பம். தெய்வ பிரதி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டை எத்தனையோ முறை பாடியிருப்போம். ஆனால் இப்போ இந்த பாடலை பாடும்போதே ஒரு ஃபீல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னம் அதுதான். ஆமென். அப்படியே கைகளை வைத்து சொல்லலாமா? நன்கத்திரவீரு ஓ இயேசுவே, நான் இன்னன ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ಗತ್ತಿರವೀರು ಓ ಯೇಸುವೇ, நான் இன்னன ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya glory. ಕಣ್ಣೀರನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. நான் என்ன அப்பா, அவர் உன் பக்கத்தில் இருந்தா, அவர் உன் கூட இருந்தா போதும். மலைகள் விலகலும், பர்வத நிலை பெயரும், மனுஷன் மாறுவான். உன் கூட உன்னை நம்பிக்கை கொடுத்தவன் காணாம போவான். நான் இருக்கிறேன்னு சொன்னவன் இல்லாம போவான். ஆனா அவர் உனக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் என் கூட இருந்தா போ. ஆமே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் அனுபவிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுட்டாங்க. இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். ஊழியக்காரன்னா அதில் தான் நிற்கணும். எங்கே நிற்க? அது புல் வீட்டில் தான். கரெக்டா? ஆமாம், அங்கே தான் தொங்கிட்டே இருக்கணும் முடிச்சு. கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறேன்? அப்படிலாம் கிடையாது. இயேசுவே படகு மேலே உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். எப்படி உட்காந்து பண்ணுறாரு? படகு மேலே. மலையில் போய் உட்காந்துட்டு பேசுகிறார்.
நான் உட்காந்து புல் வீட்டில் பேசிட்டு இருந்தார். நம்மளுக்கு அதையே பிடிச்சி நிற்பான். உடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரோடு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமே தவிர மற்ற எல்லாம் பெரிய வெளி பிரகாரமான தோற்றத்துக்கு நம்ம எப்படி இருந்துட்டோம், ஆனால் உள்ள சரியில்லைன்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கைப்பிடிச்சு, ஒரு பிரயோஜனமோ கிடையாது. ஆமென். ஆமாம். பைபிள் தமிழ் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களாம்மா? ரூத் எடுத்துக்கோங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரூத் 2:8 டக்குன்னு அப்படியே வாசிங்க. கமான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, வேற மைக் இல்லையா அவங்கள்ட்ட? இல்லை பரவாயில்ல மைக்கில் இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்க படி. மகளை கேள். எல்லாம் கவனிக்கணும். நீங்கள் எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணுங்க. என்ன பாருங்க வீட்டில் போய் பைபிளை படிங்க. நிறைய பேருக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது தான் பைபிள் படிக்க ஆசை வரும். அப்படியே ஆண்டுடைய வார்த்தையை ரேமாவா கேளுங்க. இது உங்களுக்கான ப்ராஃபட்டிக் வேர்ட். ஆமென். சத்தமா? இன்னும் சத்தமா? பக்கத்துல காது கிளிகிற மாதிரி சொல்லுங்க, சத்தமா வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, நீ வேற எங்கேயும் போகாமலும், இவ்விடத்தை விட்டு நீ போகாமலும், நீ இங்க ஊழியக்கார பெண்களோட நீ என்ன செய், கூடவே இங்கே இரு. அவர்கள் ஒருவரை உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய், ஓகே, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து, அதாவது நான் மோவாபிய தேசத்தால் இருக்கிற நீரனை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, இதான் முக்கியம், நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட, நீ ஆண்டவுடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவுடைய பிள்ளையா இருந்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஆமென். இந்த சபைக்காக செஞ்சிருப்பீங்க, சபைக்காக நின்றுருப்பீங்க, நிறைய காரியங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்களாம் நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கடா இருக்கு, நம்மளாம் எவ்வளவோ நின்னோமே, எவ்வளவோ செஞ்சோமே, எவ்வளவோ கர்த்தர் காரியத்துக்காக முன்ன நின்னோமே, அவருடைய சமூகத்துல நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களுக்காக நம்ம நிறைய நேரங்களை கைகளை உயர்த்தி இருக்கிறோமே. ஆனா நம்ம வாழ்க்கையில என்னடா நடக்குது, என்ன சூழ்நிலை நடக்குதுங்கிற ஒரு நிலைமையில நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். சில வேளைகள்ல நெருக்கப்படும் போது, இழப்புகளை சந்திக்கும் போது, நெருக்கங்கள் உடைக்கப்படும் போது எல்லாருக்குமே அது தோணும், நம்ம என்னெல்லாமோ ஆண்டவருக்காக பண்ணிருக்கோம், அவர் நமக்கு ஒண்ணுமே பண்ணலாத மாதிரி இருக்கும் உனக்கு லைஃப்ல. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆனா பைபிள் அழகாளுக்கு பாருங்க, போவா சொல்றார், போவா சொன்னது மட்டும் வாசிங்க பாப்போம். உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும், எனக்கு ஸ்ட்ரிங்ஸ்ல வாசிங்க அப்படி, ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டதா? விவரமாய். எல்லாம் சொல்லுங்க, விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ நினைக்கிற உன்னை யாருமே பார்க்கல. நீ நினைக்கிற நான் செஞ்சது யாருக்கு தெரியும்? நீ நினைக்கிற நான் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு யாருக்கு அதுக்கு எனக்கு தெரியும், யார் அதை பார்த்து பதில் கொடுக்க முடியும்? இல்ல, அதெல்லாம் விவரமாய் தேவனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் தேவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழுக உபவாசம், நீ கர்த்தருக்காக காட்டின வைராக்கியம், அந்த கொஞ்ச பலன் இருந்தும் தேவனுக்காக நீ நின்று காட்டின அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை விடாதபடி இருந்த பார், அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைச்சா தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக நின்ற பார், அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆனா ஒரே ஒரு காரியம் தான் இதுல எனக்கு ரூத்ட்ட பிடிச்சிருந்தது. ரூத் யாரு? சத்தமா தெரிஞ்சுக்கோங்க. மோவாபிய. அது இன்னொன்னு சொல்றாங்க, யூத ரபிகள் என்ன சொல்றாங்கன்னா, மோவாப் ராஜாவுடைய மகளாம். யாரு?
ரூத் நார்மலான ஒரு பர்சன் கிடையாது, ஒரு ராணியா இருந்தவளாம். மோவாப்ல அவர் ஒரு இளவரசியா இருந்திருந்தவா. ஆனா அவள் தன் மாமியார் தன் குடும்பத்தை பார்த்து தேவனை அறிந்து கொண்டாள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவள் தெரிந்து கொண்டதனாலதான் ஓர்வாள் போன போது கூட இவள் போகாதபடி தன் மாமியாரை பற்றி கொண்டாள். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னன்னா இதுல ரிலாக்ஸ் இருக்கிறது. அதனாலதான் மகன் தன்னுடைய கணவன் மரித்து போகும்போது கூட தன் மாமியாரோட இருக்கா ரிலாக்ஸா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ரிலாக்ஸா இருங்க. சின்ன சின்ன காரியத்துல பதட்டப்படுறீங்களே, கரெக்டா இல்லையா? உன் பிள்ளை சின்னதா தடுக்கி விழுந்திருப்போம், ஐயோன்னு பதறியே. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் நெஞ்செல்லாம் வலிக்குதே, கரெக்டா இல்லையா? எங்க அம்மா என்ன காலேஜில் சேர்க்கும் போது எங்க அம்மா பயந்தாங்க. நான் படித்த காலேஜில் அது சொல்லுவாங்களே, சில காலேஜ் மோசமான காலேஜ்னு சொல்லுவாங்க பாரு. காலேஜ் நல்ல காலேஜ் தான், அங்கே இருக்கிற காரியங்கள் அப்படி இருக்கும். அப்போ எங்கள் அம்மா பயந்தாங்களாம், ஆண்டவரே இவனை காலேஜில் வேற செய்யணும், ஸ்கூல்லையே ஏகப்பட்ட நேரம் கைச்சம்ம போய் பார்த்துருக்கோம், இவனை வேற காலேஜில் வேற என்ன செஞ்சிட்டோம், சேர்த்துட்டோம், இவன் எப்படி வருவானே தெரியாது. ஆனால் ஆவியான என்ன பண்ணார் பாரு, ரிலாக்ஸா, நீ அமைதியாக போ, 3வது வருஷம் இவனை நான் தூக்குவேன், இவனை தூக்கி என் பிள்ளையா நான் வைப்பேன். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ரலில சொல்லுங்கப்பா. அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, ரூத் பயப்படல, ரூத் கலங்கல. யோசிச்சு பாருங்க, நீங்க இருப்பீங்களா? புருஷன் கூட இருந்தாலே மாமியார் கூட இல்லாத எத்தனையோ பேர் இருப்பீங்க. இப்போ உங்க டாபிக் வந்துட்டேன் பாருங்க. புருஷன் கூட இருந்துமே மாமியாரை கவனிக்காத எத்தனையோ பேர் இருப்பாங்க. மாமியார ஒரு எதிரி மாதிரி பார்க்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. அவர் உங்களை பத்தி சொல்லவே இல்லை. அவர் உங்களை பத்தி புருஷனை போட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்களாம்மா? அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது, அம்மாட்ட பேசிடக்கூடாது, அம்மாக்கு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. அவங்க முக்கியமோ நான் முக்கியமா? அம்மா முக்கியம், பெற்ற தாய் முக்கியம் இல்ல, சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. அம்மா வீட்டுக்கு போனா பாஞ்சு போவ, இதே மாமியார் வீட்டுக்கு போனா ஆமா கூட தோக்கும். புருஷன் சொல்லுவார், ஏமா கிளம்பிட்டியா? அதான் கிளம்பிட்டு தானே இருங்க. இதே அம்மா வீட்டுக்கு போனா விடிய கிளம்பி எழும்பிடுறியப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படா இவருக்கு தெரியுது இதெல்லாம்? இது உங்க பிரச்சனை இல்லை, இது யுனிவர்சல் ப்ராப்ளம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. புருஷன் இருந்துமே அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்கு? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவனோ மனைவியோ மரித்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தோட, அதாவது இப்போ மனைவி மரித்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தோட ஐக்கியம் இருக்காது. கணவன் மரித்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தோட ஐக்கியம் சண்டை போட்டு நாருங்க. என் பிள்ளை இவா கொண்டுட்டான்னு சொல்லுவான், அவன் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. அப்படி ஒரு நிலைமை. ஆனா மோவாபிய ஸ்திரீ ரூத் தன் கணவன் மரித்து போன பிறகு கூட தன் மாமியாரை விடாதபடி, என அவ தெரிந்து கொண்டால் இவர் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ரிலாக்ஸா இருக்கிறா. அதனாலதான் போவா சொல்றாரு, நீ செய்தது எல்லாம் விவரமா எனக்கு. ஆவியானவருக்கு மறைந்து எதுவுமே கிடையாது. ஆமா, நீங்க என்ன பிரயாசங்களை படுறீங்களோ, என்ன கிரியைகளை தேவனுக்காக நீங்க செய்றீங்களோ எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்படும். நான் அவ நினைக்கல, நான் ராணி. நான் நினைச்சிருந்தா அவ வாழ்க்கையில அவ அங்கேயே செட்டில் ஆயிருக்க முடியும். மோவாப்ல திருப்பி கல்யாணம் பண்ணிருக்க முடியாதா? பண்ணிருக்க முடியும். ஆசையோட வாழ வந்திருக்க முடியும், ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்க முடியும். பட் தேவனை அறிந்து கொண்டா, ரிலாக்ஸா வந்துட்டா. மாமியார் பின்னால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆவியானவர் இருந்தா எங்க இருந்தாலும் ரிலாக்ஸா இருப்ப. இந்த சபையை பார்த்து சொல்றேன், ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆவியானவர் வேணும். அபிஷேகம் பெற்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். பரலோக அபிஷேகத்தை பெற்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பா. நல்ல கை உயர்த்துங்க. அதையே முட்டையா வைத்துறீங்க? அந்நிய பாஷை அடையாளத்தோட நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி கை உயர்த்துங்கப்பா. நான் ஏன் கேட்கிறேன்னா, அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க எல்லாம் சாயங்காலம் மீட்டிங் வா, பரிசுத்த ஆவியான உங்களை அபிஷேகிக்கட்டும்.
அப்பதான் மாறும் வாழ்க்கை. ஒரு என்கவுண்டர் உங்க லைஃப்ல வரட்டும், ஒரு தேவ தொடுதல் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அப்போ ரூத் செஞ்ச எல்லாவற்றையும், எங்க கணவன் மரித்து போயிட்டு இப்ப பெத்லகேமுக்கு வந்தாச்சு, ரிலாக்ஸா கதிர் பொறுக்கிட்டு இருக்கிறா, ரிலாக்ஸா இருக்கிறா. போவாசுடைய கண்கள் ரூத் மேல என்ன செய்யுது? படுது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ ரிலாக்ஸா இருந்தா நன்மைகளை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் வைப்பார். இது வந்து ரகசியம். பக்கத்துல பார்த்தோம், இது ரகசியம். நிறைய நன்மை உனக்கு வரலன்னா நீ புலம்பிட்டே இருக்கன்னு அர்த்தம். ஆசீர்வாதத்தை நீ பார்க்கலன்னா எப்பொழுதுமே நோயின் 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 நோயின்னு இருக்கிறன்னு அர்த்தம். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா ரிலாக்ஸா இரு. மனைவி மார்களுக்கெல்லாம் சொல்றேன், புருஷன்ட்ட நோயின் நோயின் நோயின்னு இருக்காத. ஹலோ, கேக்குதா இல்லையா? தேவ பிள்ளைகள் உன் கூடாரத்துல என்ன பண்ணு? ரிலாக்ஸ் ஆயிரு. உன் வீட்டுல எப்பொழுதுமே பிரைஸ் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. வேலை அதிகமா இருக்கு, உடம்பு வலிக்குதான், பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, அதை ஹாப்பியா மாத்துங்க. எப்படி சூப்பர்ல? ஆமென் சொல்லுங்க. பிசினஸ் குறைவா இருக்கு, ஆண்டவரே பிசினஸ் இல்லையாப்பா, ஐயோ நாளைக்கு என்ன பண்ண, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. நான் தீரவே என் கூட நீங்க இருங்கப்பா. ஓ இயேசுவே, நான் இன்னன விட்டு வாழறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கூடாரத்துல ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவ அரிக்கட்டு அவ வந்து கதிர்களை பொறுக்க வந்த போது போவாசுடைய கண்கள் ரூத் மேல படுது. ஏன் சும்மா எல்லாரும் தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் அவ மேல படணும்னா அவள் எப்படிப்பட்ட நிலையில இருந்து அவள் பொறுக்கி கொண்டிருக்கிறாள் பார். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், தேவ பிரசன்னத்துல அமர்ந்திரு. ஆமென். தேவ பிரசன்னத்துல அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன்று சத்தமா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை வைத்திருக்கிறார். தாவீதால ஆலயம் கட்ட முடியல, ஆனா சாலமோன் கட்டினான். கரெக்டா இல்லையா? எதனால நினைக்கிறீங்க? சாலமோன் நாட்களில் தேசம் எப்படி இருந்துச்சு? அமைதலா, இளைப்பாறுதலா இருந்தது. நம்ம லைஃப்ல ஏன் கட்டப்பட முடியல தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல சொல்றேன், ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு இளைப்பாறுதலை தாரும். என் குடும்பம் கட்டப்படணும், என் பிள்ளைகள் கட்டப்படணும், எங்க ஊழியம் கட்டப்படணும், எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஐ நீட் ரிலாக்ஸ் லார்ட். கிவ் மீ. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ரிலாக்ஸ் கொடுங்க, இளைப்பாறுதலை கொடுங்க, அமைதியா இருங்க. நீ ரிலாக்ஸா இருக்கும்போது தான் திட்டங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்க. தாவீது கேட்டது யுத்த சத்தம், அவன் கைகள் ரத்தம் படிந்த கைகள். சாலமோன் நாட்களில் தேவன் அவனோடு பேசுறார். சாலமோனோட கர்த்தர் பேசினார். காரணம் இளைப்பாறுதலா இருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த நாட்கள்ல அந்த ஒரு இளைப்பாறுதலை தேவன் இந்த சபைக்கு கட்டளையிடட்டும், உங்க லைஃப்ல கட்டளையிடட்டும். ஏன்னா அப்பதான் உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும், நீங்க கட்டப்படுவீர்கள். உன் பிரச்சனைக்குள்ள இருந்து அந்த அலைகள்ல அந்த சத்தத்திலேயே என்ன பண்ணிட்டு இருக்காத, நீனும் கடந்து போராடி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. அலைகள் நடுவிலும் இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் அமைதியா இருந்தது போல நீ அமைதியா இருந்து பார். தேவன் உனக்கு முன்பதாக இருக்கிற அலைகளையும் கொந்தளிப்பையும் கர்த்தர் அடக்கி போட்டு மிகுந்த அமைதலை உன் வாழ்க்கையில கட்டளையிட்டு உன்னை அக்கறைக்கு கொண்டு சென்று உன்னை மேன்மையின் பாத்திரமாக வணைந்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உன்னை உயர்த்தி உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் கட்டளையிடட்டும். முதல்ல அந்த 8ஆம் வசனத்திலிருந்து மறுபடி 8ஆம் இதுல போட முடியுமா? நீ இங்கே இருந்துரு.
அதாவது கர்த்தருடைய நல்ல கவனிங்க, ஆவியானவருடைய ரிலாக்ஸ்ல ஒண்ணு இருக்கும்போது ஒருவனும் உன்னை தொடவே சத்தமா பக்கத்துல பசங்க வியாதி உன்னை நெருங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நான் எப்பவுமே எங்க ஊழியத்துல சொல்லுவேன், அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டது நீ வியாதியோடு இருப்பதற்கல்ல, எத்தீங்கு உன்னை அணுகாது. ஆமென். பயத்திற்கு நீ தூரமாய் இருப்பாய், திகில் உன்னை அணுகுவது இல்லை. ஆமென். அப்படி ஒரு வாழ்க்கை எவனும் உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, எவனும் தொட முடியாது. ஒருவனும் உன்னை தொடக்கூடாதபடிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீ ரிலாக்ஸ் ஆகு. கர்த்தர் கிரியை செய்வார், நீ அமைதியா இரு, நீ என் பிரசன்னத்தில் அமர்ந்திரு. எத்தனை பேர் நீங்க அப்படி ரெடியாக போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் மகிமையில நீ அமர்ந்திரு சொல்றான் அழகா. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் உள்ள ரிலாக்ஸ் உனக்குள்ள இருந்தா ஒருத்தன் உன்னை தொட முடியாது? ஆமென். ஆமென். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அண்டைக்கு போய் என்ன செய், வேலைக்காரன் உண்டு கொண்டு வருகிறதிலே நீ என்ன செய்யலாம்? குடிக்கலாம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அவன் தேவைகளை சந்திச்சுட்டே இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி கொஞ்சம் எளிமை நில்லுங்க பா. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு வருகிறதிலே நீ என்ன செய்யலாம்? ஹோலி ஸ்பிரிட் இருந்தா அவன் தேவைகளை சந்திப்பார். என்ன நீடா இருந்தாலும், என்ன நீடா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும் அவர் உனக்கு கொடுப்பார். எவ்வளவு பெரிய தேவை உங்க லைஃப்ல இருக்கலாம், அதனால நீ ரிலாக்ஸ் இல்லாம ரிலாக்ஸ் ஆயிரு. உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் இல்லையா? உன் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லையா? பிசினஸ் செய்யறதுக்கு பணம் இல்லையா? வீட்டு ரெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? ஆவியானவர்கள் ரிலாக்ஸ் ஆயிரு. வரும் எல்லாம் சொல்லுங்க, வரும். கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி. ரிலாக்ஸ். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அவர் விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விசாரிப்பார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர். சரியா? அப்புறம் கடைசி அந்த கடைசி வசனம் மட்டும் வாசித்தலாமா? 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, இதான் முக்கியம். உன் புருஷன், அதான் சொன்ன, மரணம் அடைந்த பின்பு கூட நீ உன் மாமியாருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதே செய்யுங்க. அவன் மனுஷன் எதை விதைக்கிறானோ பக்கத்துல கைப்பிடிச்ச நல்லதை நினைச்சு விதைச்சா நல்லதா இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா ஐயா, அவன் விளங்காதவங்க, அவன் மோசமான குடும்பத்தை, மாமியார் மோசமானதுங்க. பரவாயில்ல, நல்லது செய். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லிட்டு செய். அவங்க அப்படிதான் சில நேரம் நொய்யின்னு உன்னை போட்டு போராடும். அதுதான் அவங்க, வேற என்ன பண்ண முடியும்? நீ மாறிக்க, அவங்கள மாத்த நினைக்காத, நீ மாறிக்கோ. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஏமா அழகா இருக்கு பாருங்க. உன் மாமியாருக்கு நீ செய்தது, உன் மாமியார் நீ விட்டுல, உன் மாமியார் விட்டு நீ போகல, உன் தகப்பனை உன் தாயை விட்டு உன் ஜென்ம தேசத்தெல்லாம் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது சொல்லுவார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கை உயர்த்தி, நிறைவான பலன். நல்ல கை அசைச்சு சொல்லுங்க, நிறைவான பலன். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு நிறைவான பலனை தருவார்? ஆமென். ரூத் எப்படி ரிலாக்ஸா இருந்தாவா, அவளுக்கு நிறைவான பலன் கிடைச்சிச்சு. நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ரிலாக்ஸா இருங்க, ஆவியானவருடைய இளைப்பாறுதல்ல இருங்க. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே இன்னைக்கு அந்த நிறைவான பலனை நான் பெற போகிறேன். சரி, விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? சார், உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெறுமை ஒழுங்கின்மையுமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நம்புற பிள்ளைங்க கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? சார், உங்களுக்கு ஜெபிக்க போற எல்லாம் கை நீட்டிக்கோங்க. ஹோலி ஸ்பிரிட், அப்பா, இன்னைக்கு உங்களோட பிள்ளைகளோட நிறைய காரியங்களை நீங்க பேசியிருக்கீங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான பலனை
என் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தில் இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை இவர்களோடு இருந்து பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிடட்டும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும், புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய வாழ்க்கை தொடங்கட்டும். முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். முந்தின வானமும் முந்தின ஆண்டவர் எல்லாம் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படியா இனி ஒளிந்து போக வேண்டிய எல்லாம் ஒளிந்து போகட்டும். புதிய காரியங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை ஏற்படுத்துவீராக. ரைட் நவ ROI Power Ministries.